ஸோ நம்ம இப்போ கோயில்கிட்டக்க வந்துட்டோம். கோயில்கிட்டக்க வந்தோடனே நாங்கள் கோயிலுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃபைனலி இட்ஸ் வெரி க்ளோஸ். வி ஆர் கோயிங் டு என்டர் பாலாஜி டெம்பிள். ஸோ இந்த வந்துடுச்சு நம்ம என்ட்ரன்ஸ், தெரியுதா? ஸ்ரீ வெங்கடேஸ்வர பாலாஜி. ஸோ வந்துட்டோம். அது பயங்கர பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. ஸோ நீங்கள் எப்போ போனாலுமே மேக்ஸிமம் பார்க்கிங் இடம் கிடச்சிரும்னு தான் நினைக்கிறேன். மேபி ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன் டயத்தில் போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கும். பட் நாங்கள் போனது ஃபெஸ்டிவல்லாம் இல்லை, பொங்கல் முடிஞ்சு ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு போயிருந்தோம். ஸோ இட் வாஸ் குவைட் ஃப்ரீ அண்ட் பார்க்கிங்லாம் நிறையா ஸ்பேஸ் இருந்தது. அண்ட் அங்கே ஒரு பசங்களுக்கு போர் அடிக்குது வைக்கிறதுனால ஒரு ப்ளே ஏரியா வேறு இருந்தது கோயிலுக்குள்ளேயே. ஸோ ப்ளே ஏரியாலையும் விளையாட வச்சிடலாம். சில பேர் வந்து பால்லாம் கொண்டு வந்து பாலையும் வச்சு அந்த லான்லலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. யாரும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் போட்டுட்டு சாமிக்கு வாங்கினது நம்ம கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ராவல் விளாக்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்மிங்ஹாம் கிட்டத்தட்ட லண்டன் ஹீத்ரோ கிட்டே இருந்து பார்த்திங்கன்னா 3 hours ஆச்சு. ஸோ பட் அதை நீங்கள் பிளான் பண்ணி போகிறீங்கன்னா வின்டர் சீசன் ரொம்ப போகாதீங்க. ஏன்னா லண்டனை விட பர்மிங்ஹாமில் கிளைமேட் ரொம்பவும் சில்லாக இருக்குது. வெதர் சரி கோல்டாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பர்மிங்ஹாம் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாமியோட இது வந்து ஒரு சன்னதியும் தனித்தனி சன்னதியாக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு சன்னதிக்கும் வந்து ஜாக்கெட்டோட தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஷூஸை வந்து ஒரு இதுக்குள்ளேயும் போகும்போது வெளியில் ஃபுல்லாக நடந்து வந்து மாற்றி போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் சம்மர் ஒரு ஸ்ப்ரிங்கோ ஆட்டமோ இந்த மாதிரி சீசனில் போகிறது தான் பெட்டர். வின்டரை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வின்டரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா வின்டருக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் விட்டு போயிருங்க. லைக் க்ளவுஸாக இருக்கட்டும், ஸ்கார்ஃபாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நினச்ச இடத்துலலாம் இது வந்து நிற்க முடியாது. அங்கங்கே போகிற வழியில் வெல்கம் பிரேக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ வெல்கம் பிரேக்கில் தான் என்ன பார்த்திங்கன்னா கடைகள் இருக்கும், லஞ்ச் இருக்கும், அந்த வாஷ்ரூம்ஸ் எல்லாமே இந்த வெல்கம் பிரேக்குன்ற இந்த இடத்துல தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு என்கேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் அப்புறம் காஃபி டீயாக இருக்கட்டும், புக் ஷாப்பாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்கும். அப்போ திடீர்னு உங்களுக்கு டயப்பர் மாற்றினா கூட நினச்ச இடத்துலலாம் நீங்கள் மாற்ற முடியாது. பசங்களை இங்கே கூப்பிட்டு வந்து தான் நீங்கள் மாற்றணும். பசங்களுக்கு உச்சா வருது வைக்கிதுன்னு சொன்னாலும் ரோட்லலாம் நிப்பாட்ட முடியாது. ஸோ பிளான் பண்ணி அதுக்கேற்றாப்புல அங்கங்கே அந்த மாதிரி வெல்கம் பிரேக்ஸ் வரும்போது அவங்கள உச்சா வாஷ்ரூம்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி இது பண்ணிக்கலாம். இது நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெதர் நாங்கள் போனப்போ செம்ம கோல்டு. ஸோ ஃபாகியாக இருந்தது. அது போக பட் அது தவிர்த்து மற்றபடி இட் வாஸ் ஃபைன். ரோடு சூப்பராக இருந்தது. ஊர் வந்து லண்டன் அளவுக்கு பிஸியான ஊராக இல்லை பர்மிங்ஹாம். கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. கொஞ்சம் பீப்புளெலாம் அந்தளவுக்கு பிஸியாக ஓடிட்டேலாம் இல்லை. ஊர் வந்து கொஞ்சம் காமான ஊராக தான் இருந்தது. வீடுகள்லாம் ரொம்ப அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் உள்ள தெரியல. மேபி சென்ட்ரல் சிட்டியில் இருந்திருக்குமா இருக்கும். பட் அவுட்டர்லேருந்து நாங்கள் கோயில் மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் குட்டியாக பிஸியாக அந்தளவுக்கு பிஸியான சிட்டி மாதிரி இல்லை. நல்லா இருந்தது, அமைதியாக இருந்தது பர்மிங்ஹாம். ஸோ நம்ம கோயில்கிட்டக்க வந்துட்டோம். வி ஆர் கோயிங் டு என்டர் பாலாஜி டெம்பிள். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவைன் ஃபீலிங்ஸ் கிடச்சிதுங்க கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரொம்ப நல்ல ஒரு டிவைன் ஃபீலிங் கிடச்சிது. இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலோட நம்ம பெரிய தேர் இருந்த இடம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய கோபுரம் தெரியுது பார்த்திங்களா, அது அங்கே தான் வந்து பாலாஜி இருந்தார். பட் இந்த சைடில் குட்டி குட்டி கோபுரங்கள்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த குட்டி குட்டி கோபுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா
மற்ற சாமி சன்னதிகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு குட்டி குளம் இருந்தது. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் படுத்திருந்தார். அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே காயின்ஸ் போட்டிருந்தாங்க. பட் அந்த குளம் அந்தளவுக்கு நீட்டாக இல்லை, க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. செம குளிருங்க. இதாங்க ஃபுல்லாக நடந்து போகிற பாதை. இது வந்து உள்ளே போகும்போதே என்ட்ரு இடத்துலையே இது ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் மாதிரி இது ஒன்று இருந்தது. அது போக அடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு தனியாக, முருகனுக்கு தனியாக, ஒரு நவக்கிரகம் எல்லாமே தனித்தனியாக இருந்தது. ஒரு சாய்பாபாவோட ஒரு கூட சாய்பாபா கூட ஒரு சன்னதியும் வச்சுருந்தாங்க. இது கோயிலோட தேர் இருந்த இடம். பயங்கர பெரிய தேராக இருந்தது. ஸோ ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ டயத்துலலாம் போனோன்னா நல்ல பெரிய தேர் பார்க்கலாம். நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. நல்லா நம்ம ஊர் பக்கம் இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய தேராக இருந்தது. இதான் நான் சொன்ன அந்த குளம். அது வந்து நாங்கள் போனப்போ பாருங்கள் நல்லா ஐஸாகி போய் இருந்துச்சு. அந்த தேர் தேர் நிற்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் போல். அண்ட் இது பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுத்த ஸோ கோயிலில் சூப்பராக இருந்தது. கோயிலில் சாம்பார் சாதமும் கிழங்கு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய க்யூ நின்றுது. நம்மளே தான் வாங்கி சாப்பிட்டுக்கணும். அந்த திரும்ப வரும்போது நம்மளே நம்ம பிளேட்டை வந்து வாஷ் பண்ணி வச்சிடணும். பாருங்கள் இவ்வளோ பெரிய இடம், ஏரியா பயங்கர பெரிய ஏரியா, தனியாக இருந்தது. நல்ல திருப்பதியோட ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பர்மிங்ஹாம் போகிறீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி போங்க. கிளைமேட் வெதர் எல்லாம் பார்த்துட்டு போய்டுங்க.